இந்த ஷார்ட் ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போனால் சூப்பர்மேன். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் சூப்பர்மேனுடைய வளர்ச்சி பிடிக்காத கார்ப்பரேட் வில்லனான லெக்ஸ் லூத்தர் அப்படின்ற கேரக்டரில் வர நிக்கலஸ் வோல்ட் சூப்பர்மேன் உலகத்தை காப்பாற்ற வரல, மக்களை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு மக்களை அடிமைப்படுத்துறது தான் வந்திருக்கான்னு மீடியா மூலயமா வதந்தியை பரப்புறாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் தான் என்ன அப்படின்றதும், சூப்பர்மேன் இந்த வதந்தியை பொய்ன்னு ப்ரூவ் பண்ணாரா இல்லையா அப்படின்றதும் படத்துடைய மீதி கதை. சூப்பர்மேன் கேரக்டரில் டேவிட் காரன்ஸ்வேட் நடிச்சிருக்காரு. வடிவேல் சொல்கிற மாதிரி நான் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படின்ற மாதிரி வில்லன் குரூப் கிட்ட அடி வாங்கிட்டே இருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட இமோஷன் சீன் இருக்குது, அந்த சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபைட் சீன் இருக்குது, அந்த சீன்லேயே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. நிக்கலஸ் வோல்ட் லெக்ஸ் லூத்தர்ன்ற கேரக்டரில் வில்லனாக நடிச்சிருக்காரு. இவர் கேரக்டர் தான் படத்துக்கு பலன்னே சொல்லலாம். சூப்பர்மேனை பேண்ட்டு போட்டு ஜெட்டி போட்டிருக்கான்னு கலாய்க்கிறாரு. இவர் கேரக்டர் மூலிமா தமிழ் டப்பிங் டீம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹீரோயினாக நடிச்ச ராக்கேல், அப்புறம் ஜஸ்டிஸ் லீக் டீம்லேருந்து வந்த எட்டி கேதர்கி, நாதன் ஃபிலியன், எசபெல்லா எல்லாருமே கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய கிரியேச்சரோட சூப்பர்மேனும் ஜஸ்டிஸ் லீக் டீமும் ஃபைட் சீன் இருக்குது. அந்த சீனில் கிரியேச்சர் கிட்டது மக்களை எப்படி காப்பாற்றினாங்கன்னு ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தாங்க. அந்த சீனில் சிஜி ஒர்க் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் சிஜி ஒர்க், விஎஃப்எக்ஸ், 3D எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்புறம் ஹென்றி பிரகம் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். டைரக்டர் ஜேம்ஸ் கன் யூஸ்வலான சூப்பர்மேன் மூவி மாதிரி இல்லாமல் சூப்பர்மேனுக்கும் இமோஷன் இருக்குன்னு ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காரு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.